ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கோலிவுட் பைட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம குயிக்காக ஐபிஎல் அப்டேட்ஸை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னன்னா, மும்பை இந்தியன்ஸ் டீமில் சூரியகுமார் விளையாட போகிறதில்லன்னு கன்ஃபார்ம் ஆகிருக்கு. அவருக்கு ரீசெண்டாக தான் ஒரு ஆப்ரேஷன் நடந்திருக்கு. அதனால் இன்னும் 1 மந்த்துக்கு அவர் பெட் ரெஸ்ட்டில் தான் இருக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஐபிஎல்ல 1 மந்த் வரைக்கும் எந்த மேட்சஸ்லையுமே சூரியகுமார் கலந்துக்க மாட்டார். அது வரைக்கும் அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக அந்த ரோலில் விளையாட போகிறது டிவோல்ட் பிரேவிஸ்ன்னு தான் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்த நியூஸ் என்னதான் ரிஷப் பண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு திரும்பி இருந்தாலும் அவர் இம்பாக்ட் பிளேயராக தான் விளையாடுவாங்க சொல்லி இதுக்கு முன்னாடி அறிவிச்சிருந்தாங்க. இப்போ டேவிட் வார்னர் ஐபிஎல் விளையாட வர முடியாத காரணத்தினால ரிஷப் பண்டே கேப்டனாக இருப்பாருன்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக டெல்லி கேபிட்டல்ஸ் உடைய மேனேஜ்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. இந்த நியூஸ் கேட்டதும் எனக்கும் சரி ஃபேன்ஸுக்குமே சரி ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. அடுத்த அப்டேட் என்னன்னா, நம்ம டீமுடைய ஸ்டார் பிளேயர் ரவீந்திர ஜடேஜா, அவருடைய ஜெர்சி நம்பர் 8. அதே மாதிரி ரவீந்திராவுடைய ஜெர்சி நம்பரும் 8 தான். இதுதான் அவர் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல யூஸ் பண்ணக்கூடிய நம்பர். ஸோ இந்த டீம்ல சரி ஜடேஜா சீனியர் பிளேயர், அவருக்காக நான் விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ரவீந்திரா 17ன்ற நம்பரை அவரு சூஸ் பண்ணிக்கிட்டாரு. ரவீந்திரா விட்டு கொடுத்தது நிறைய பேர் அதை பாராட்டவும் செஞ்சிருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, ரவீந்திரா இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்ன்றது ஒரு பெருமைக்குரிய விஷயம். அடுத்ததா ஒரு முக்கியமான அப்டேட் தான் நம்ம பார்க்க போறோம். ஐபிஎல் ரூல்ஸ்ல சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. ஒரு ஓவர்ல 2 பவுன்சர்கள் அனுமதி அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் ஸ்டம்பிங் ஆனாரா அப்படின்னு சொல்லிட்டு 3வது நடுவர்கிட்ட முடிவு கேட்கும்போது முதல்ல அவர் கேட்ச் ஆனாரான்னு சரி பார்ப்பாங்களாமா. பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஸ்டம்பிங்க்கு அவங்க ரிவ்யூ பார்க்கறதுக்கு போவாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எல்பிடபிள்யூக்கு 3rd அம்பையர் கிட்ட ரிவ்யூ கேட்கும்போது லைன் கிராஸ் ஆயிருக்கா, லைன் நோ பால்னு செக் பண்ற மாதிரி இதுக்கும் ஃபர்ஸ்ட் கேட்ச் ஆனாரா அப்படின்றத செக் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க பிசிசி. போன வருஷத்துல வைட் அப்புறம் நோ பால் போன்றவற்றை அணிகள் ரிவ்யூ கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த வருஷமும் அது கண்டினியூ ஆகும். ஒரு இன்னிங்ஸ்ல ஒரு அணிக்கு 2 ரிவ்யூ வழங்கப்படும். அதை யூஸ் பண்ணி அவங்க ரிவ்யூ பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. அடுத்த அப்டேட்டா நம்ம பார்க்க போறது, சிஎஸ்கே உடைய பேட்டிங் கோச் மைக்கேல் ஹசி சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் சீசன்ல டெவான் கான்வேவும் கெய்க்வாடும் தான் ஓப்பனிங் பிளேயர்ஸா களமிறங்கினாங்க சிஎஸ்கேக்கு. இப்போ கான்வேக்கு காயம் ஏற்பட்டதுனால அந்த இடத்துல லாஸ்ட் இயர் நல்லா விளையாடின ரஹானே அப்படி இல்லைன்னா ரவீந்திரா, இவங்க 2 பேர் தான் சாய்ஸஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அம்பத்தி ராயுடுக்கு பதிலா புதுமுக வீரர் சமீர் ரிஷ்விக்கு அந்த இடம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. சின்ன தல ரெய்னா, நம்ம தல தோனி ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு அவர் கோச்சா செயல்படுவாருன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்கேஸ் அவர் ரிட்டையர் ஆனார்னா அவருடைய கண்ணுக்கு யாரு கேப்டனா தெரிவாங்க அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அது ருத்ராஜ் கெய்க்வாடா தான் இருக்கும்னு சொல்லியிருக்காரு. அடுத்த குட் நியூஸ் என்னன்னா, சிஎஸ்கே உடைய மற்றொரு ஸ்டார் பிளேயர் சிவன் தூபே காயம் காரணமா விளையாடாம இருந்தாரு. அவரு இப்போ சிஎஸ்கே டீம்ல ஜாயின் பண்ணியிருக்காரு. ஃபேன்ஸ் எல்லாருமே சிவன் தூபே இந்த வருஷம் விளையாட வர மாட்டாரான்ற டவுட்ல இருந்தாங்க. இப்படி லாஸ்ட் மினிட்ல ஜாயின் பண்ணது ரொம்பவே சந்தோஷப்படுத்திருக்கு. போன வருஷம் மாதிரியே இந்த வருஷமும் சிக்ஸர்களை பறக்க விட்டாருன்னா வான வேடிக்கையா இருக்கும்ன்றதுல டவுட்டே இல்லை. ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சு, தயவு செஞ்சு அதுக்கு மன்னிச்சு. ஒவ்வொரு வீடியோலையும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டே தான் நம்ம இருக்கோம். இருந்தாலும் உங்ககிட்ட இருந்து ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. நன்றி, வணக்கம்.